ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மதியமே சொல்லியிருப்பேன், எவ்வளோ பேர் கவனிச்சிங்க இல்லைன்னு தெரில. ஈவினிங் வ்ளாகில் சொல்லியிருப்பேன். தக்காளி தோசை. ஓகே, இங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலரில் தெரிவிக்கிறதா. தக்காளி தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி. சுகாஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சட்னி. ஏன் சுகாஸ் சாப்பிட்டு பார்த்து எப்படிக்குன்னு சொல்கிறேன். இதுக்குள்ள வந்து சீரகம் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி அரைச்சேன். இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் போட்டேன். அது நீங்கள் வந்து இந்த பிளைன் தோசை மாவு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சீரகம் தோசை நல்லா இருக்குது இல்லையா, சட்னி சூப்பராக இருக்குது இன்றைக்கி. எப்போவுமே தோசை ஒரு சுமாராக இருக்கிற அன்றைக்கி சட்னி நல்லா இருக்குது. சட்னி நல்லா இருக்கிற அன்றைக்கி தோசை வந்து தோசை நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு இல்லாத மாதிரி இருக்குது, எப்படின்னு தெரியல. ஓகே, இதுதான் நைட் எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இன்னும் சும்மாவே நம்ம வேலை செய்ய மாட்டோம், சோம்பேறி. இந்த ஆடு மேய்ச்சினாட்டி துவைச்ச துணியெல்லாம் இன்னும் காய போட்டதெல்லாம் இன்னும் மடித்து வைக்கல. பாத்திரங்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. இப்போ தான் எங்கள் அம்மா வந்தாங்க. சரி, அப்படியே ஒவ்வொருத்தருக்கா தோசை சுடலான்னு சொல்லிட்டு சுட்டுட்டுருக்கிறேன். அதுக்கே டயர்டாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இது வேறு நின்றுட்டே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, வாங்க தேங்காய் சட்னி தக்காளி தோசை சாப்பிடலாம். இப்போ வந்து தக்காளி விலை வந்து குறைஞ்சிருச்சு. அதனால் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ரொம்ப நாள் ஆச்சு சமையல் வீடியோ போட்டு, அதனால் ஒரு வீடியோ. பாய்.